உண்மையிலே இல்லை சும்மா சொல்கிறாங்களா அப்படின்றத தயவு செஞ்சு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா முடிவு பண்ணுங்கள். இது மாதிரி ஃபேக் ஏஜென்ட் நிறைய பேர் இருப்பாங்க சிங்கப்பூரில். அதனால் எனக்கு தெரிஞ்சு என் கண் முன்னாடியே ஒரு 50,000 ரூபாய் ஏமாந்து நான் பார்த்துருக்குறேன். என் கண் முன்னாடியே நிறைய ஃபேக் ஏஜென்ட்டும் இருப்பாங்க. அதுலேருந்து தப்பிச்சுக்க பாருங்கள், ஓகேவா? ஸோ ஏமாறாமல் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அடுத்த விஷயம், வேலை எல்லா இடத்துலையுமே இருக்கும். இப்போ இங்கே பார்த்தோன்னா இந்த ஃபோன் கடை இருக்குது, துணி கடை இருக்குது, ஜவுளி கடை இருக்குது. அதெல்லாம் இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும் மாற்றி மாற்றி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, ஃப்ளோவில் வந்துச்சு. பூக்கடை இருக்குது, எல்லா கடையுமே இருக்கும். அப்போ இங்கேயும் எல்லா வேலையுமே இருக்கும். இந்த கோவில் இருக்குது. இந்த கோவிலில் கூட ஒரு பையன்கிட்ட பேசினா, அவர் வந்து சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் வந்து வித்வான் படிப்பு அந்த மேலே கச்சேரிக்கு படிச்சிருந்தார். இங்கே வேலை செய்கிறாரு. ஸோ பணம் கட்டி தான் வந்தார். எல்லாருமே அப்படி தான். அப்போது இந்த மாதிரி எல்லா வேலையுமே இங்கேயும் இருக்குது. ஆனால் ஏமாறாமல் வரமா அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். அதனால் நம்பிக்கையான ஆள்கிட்ட பணம் கட்டி வரமா. ஏன் ஃபஸ்ட்டு விஷயம் பணம் கட்டணும்? ஏன் தம்பி வேலை தானே தராங்க, ஏன் பணம் கட்டணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். எல்லா இடத்துலையுமே ஒவ்வொரு நாட்டுக்கும் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அதுபடி சிங்கப்பூரில் ஒரு பாஸ், எம்ப்ளாய்மெண்ட் பாஸில் ஒரு நல்ல படித்த வேலைக்கு வரீங்க அப்படின்னா மினிமம் கவர்மெண்ட்டுக்கு, இப்போ நான் ஒரு கடைக்கு வேலைக்கு வரேன்னா அந்த என்னை வேலைக்கு எடுக்கிறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு இவங்க ஃபீஸ் கட்டணும். எவ்வளோ கட்டுவாங்கன்னா மினிமம் ஒரு $1,800 சிங்கப்பூர் டாலர் கட்டுவாங்க. $1,800 மினிமம் கட்டுவாங்க. அது பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஊர் காசுக்கு மினிமம் ஒரு 1,15,000 1,20,000 வரும். $1,800 1,4 லட்சம்னு வச்சுப்போமே. அடுத்த அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாம் சேர்த்தா ஒரு 1,50,000 லட்ச ரூபா. ஃப்ளைட் டிக்கெட் எல்லாம் பார்த்தா ஒரு 2 லட்ச ரூபா வரும். அப்போ இதுக்கு 5 லட்ச ரூபா கேட்குறாங்கன்னா, நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஏஜென்ட்டு வேலை வாங்கி தரேன்னு சொல்கிறாருல, அவர் ஒரு 50,000 கமிஷன். இன்னொரு ஆள்கிட்ட சொல்லும்போது அவர் ஒரு 50,000 கமிஷன். இன்னொரு ஆள்கிட்ட சொல்லும்போது அவர் ஒரு 50,000 கமிஷன். இந்த மாதிரி கமிஷன் வச்சு 5 லட்சத்தில் வந்து நிற்கும். புரியுதுங்களா? வாங்கன்னா அந்த வேலைக்கு அப்ளிகேஷன் 2 லட்ச ரூபான்னா 4 லட்சமாக கட்டுன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா 4 லட்சம் கட்டிட்டு வந்தால் அந்த 2 லட்சத்தை வச்சு உனக்கு 4 மாதம் சம்பளம் கொடுக்கலாம்ல. மாதம் 50,000 சம்பளம்னா நீ கட்டின பணத்தை வச்சு 2 லட்சம் சம்பளம் கொடுக்கலாம்ல உனக்கு. அந்த கான்செப்டில் யோசிப்பாங்க. அடுத்த விஷயம், நிறையா படிநிலைகளில் வேலை இருக்குது. நம்ம ஊரில் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு ஆஃபீஸ் இருக்கா, ஆஃபீஸில் மேனேஜர் இருக்காரா, ஒரு 4 பேர் நல்ல வேலை. பாஸ், எம்ப்ளாய்மெண்ட் பாஸ், டிகிரி முடித்தவங்களை எடுப்பாங்க. அதுக்கடுத்தா பாஸ், அதுக்கு அடுத்த லெவலில் இருக்கவங்களை எடுப்பாங்க. அதுக்கடுத்தா ஒர்க் பர்மிட்னு சொல்லுவாங்க. படிக்காதவங்க செய்கிற வேலைனே சொல்லலாம், படித்தவங்களும் வரலாம். ஸோ அந்த மாதிரி வேலைக்கு ஆள் எடுப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் போலீஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்துப்போமே. போலீஸ் டிபார்ட்மெண்ட்னா கட்டாயம் எஸ்ஐ, சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸுக்கு டிகிரி கட்டாயம் முடிச்சிருக்கணும். கரெக்டான? அது மாதிரி இங்கே பாஸ்னால் டிகிரி முடிச்சிருக்கணும். அதுக்கடுத்ததான் பாஸ், அதுக்கும் டிகிரி முடிச்சிருக்கணும். அடுத்து ஒர்க் பர்மிட்டு, கான்ஸ்டபிள் ஆகிறதுக்கு 10வது படிச்சிருந்தாலே போதும். ஆனால் டிகிரி படித்தவங்களும் ஆக முடியும். அது மாதிரி நீங்கள் எது படிச்சிருந்தாலும் அந்த ஒர்க் பர்மிட்டில் எடுக்கிறாங்களா, இது மாதிரி ஒவ்வொரு படிநிலையெல்லாம் எடுப்பாங்க. ஃபஸ்ட்டு எல்லா கம்பெனிக்கும் எல்லா பர்மிட்டும் கொடுக்க மாட்டாங்க. பெரிய கம்பெனினா பாஸ் கொடுப்பாங்க. அடுத்து சின்ன சின்ன கம்பெனிக்கு ஒர்க் பர்மிட்டு, பாஸ் இப்படி தான் கொடுப்பாங்க. இது மாதிரி நிறையா இருக்குது. அடுத்த விஷயம் பார்த்தோன்னா, உங்களை பாஸில் எடுத்தாங்க அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் பாஸ், சம்பளம் அதிகமாக தரணும். சம்பளம் அதிகமாக கொடுத்தா டேக்ஸ் கட்டணும். அடுத்து இங்கே தான் தங்கணும், தங்கக்கூடாதுன்னு சில ரூல்ஸ் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணணும். பாஸில் எடுத்தால். அதுக்கு அடுத்ததாக பாஸில் எடுத்தாலுமே உங்கள் பேரில் லிவி கட்டணும். லிவினா என்னென்னா, என் கம்பெனியில் 4 பேரை பாஸில் ஒர்க் பர்மிட்டில் வச்சு நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு கவர்மெண்ட் கிட்டே சொல்லும்போது, கவர்மெண்ட் அப்போ நீங்கள் இவ்வளோ சம்பாதிக்கிறீங்கல்ல, அப்போ வந்து கவர்மெண்ட்க்கு டேக்ஸ் கட்டுங்க. அதாவது நீங்கள் கட்டுற ஜிஎஸ்டி வரி இல்லாமல், இங்கேயும் ஜிஎஸ்டி வரி இருக்குது, அது இல்லாமல் டேக்ஸ் கட்டுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒர்க் பர்மிட்டில் ஒரு ஆள் எடுக்கிறாங்கன்னா மினிமம் ஒரு 25,000 30,000 இந்த காசுக்கு ஒரு $330 வரும். லிவி கட்டணும். அப்போ என்ன பண்ணுவாங்க, ஓகே அது பார்ப்பாங்க. அதுக்கடுத்து தான் ஒர்க் பர்மிட்டு, இவ்வளோ பேர் தான் எடுக்கணும்னு ரூல்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையுமே பார்ப்பாங்க. அந்த ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி தான் வேலைக்கு எடுப்பாங்க. இவ்வளோ விஷயம் ப்ராசஸ் பண்ணும்போது உங்களை வேலைக்கு எடுத்து ஒரு மாதத்தில் வேலை பிடிக்கலன்னு ஓடி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு லிவி கட்டின 30,000 போயிடும், கவர்மெண்ட் கட்டின 1,50,000 லட்சம் போயிடும், இன்சூரன்ஸ் எதாவது போட்டிருந்தா அதுவும் போயிடும். நீங்கள் தங்கறதுக்கு இடம் ரெடி பண்ணி வச்சுருந்தா அதுக்கு அட்வான்ஸ் 2 மாதம் வாடகை கொடுக்கணும், அதுவும் போயிடும். இன்னொரு ஆளை மெனக்கட்டி எடுக்கணும். சிங்கப்பூரில் நினச்சோடனே நம்ம ஊர் மாதிரி வேலைக்கு வாப்பா தம்பின்னு சொல்ல முடியாது. ஒரு மாதத்துக்கு முன்னாடியே